சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்த ஆண்டோடு சினிமாவுல அவருடைய 50 ஆண்டு காலத்தை நிறைவு பண்றாரு. இதனை கொண்டாடும் விதமாக பல பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் அப்படின்னு அனைவருமே சேர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விழா ஒண்ணு நடத்த போறாங்க. அதற்கான ஏற்பாடுகளுமே படு ஜோராக போயிட்டு இருக்காம். கூடிய விரைவிலேயே ப்ரோமோவுடன் இதற்கான அறிவிப்புமே வெளியாக இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருடைய அடுத்தடுத்த படங்கள் பற்றிய அறிவிப்பு சமூக வலைதளங்கள்ல வெளியாகி பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. சோ அந்த வகையில தற்போது சூப்பர் ஸ்டார் கூலி திரைப்படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. சோ லோகேஷ் கனகராஜுடன் முதல் முறையாக இணைகிறார் அப்படின்றதுனால இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு பல மடங்கு உயர்ந்திருக்கு. அதனையுமே தாண்டி இந்த படத்துல அமீர் கான், நாகார்ஜுனா இப்படி பல முக்கிய பிரபலங்களுமே இணைகிறாங்க. சோ இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு பேன் இண்டியன் படமாக உருவாகுது. சோ இதற்கு முன்னாடி சன் பிக்சர்ஸ் ரஜினிஸ்வருடைய கூட்டணி வழியான ஜெயிலர் திரைப்படம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த படம் 650 கோடிகளுக்கு மேல வசூல் செய்து ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சது. சோ இந்த சாதனையை சூப்பர் ஸ்டாரை தான் முறியடிக்க வேண்டும் அப்படின்றதுனால கூலி திரைப்படத்தையுமே அதே உத்வேகத்துடன் எடுத்துட்டு இருக்காங்களாம். சோ கண்டிப்பாக இந்த படம் 1000 கோடி அடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ இந்த படத்தை அடுத்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஜெயிலர் 2 படத்துல இணைய இருக்காரு. சோ இதற்கு அடுத்த படமாக சூப்பர் ஸ்டார் அவர்கள் அட்லியுடன் ஒரு படத்துல கமிட் ஆக போறாரா. அதற்கான பேச்சுவார்த்தைகள் அண்மையில நடந்திருக்காம். சோ அந்த படத்தை அட்லி அவர்களே தயாரிக்க போவதாக செய்திகளுமே கிடைச்சிருக்கு. இது போன்ற நம்ம ரஜினி சாரை பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.